ஹலோ மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 20. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தயா தன் வேக நடைகளால் அந்த மீட்டிங் ஹாலில் பிரவேசித்தான். அங்குள்ளவர்கள் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க அதை தன் ஒற்றை தலை அசைவில் ஏற்று அவனுக்கே உரிய அந்த சுழ நாற்காலியில் கம்பீரமாக உட்கார்ந்தான். சில தொழில் சார்ந்த விஷயங்களை கேட்டும் அவற்றை மேம்படுத்துவது தொடர்பாக சில குறிப்புகளையும் அவர்களுக்கு வழங்குவது என மும்முரமாக பேசிக்கொண்டிருக்க இடையில் ஒலித்த தன் அலைபேசி ஒளியில் எரிச்சல் அணைந்தவனாய் அதை உயிர்ப்பிக்க அந்த பக்கமோ ஒரு ஹலோ கூட சொல்லாமல், யோ காட்டா, நீ பாட்டுக்கும் உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு உன் வேலையை பார்க்க போயிட்ட. எனக்கு இங்கே செம்மையாக போர் அடிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது என படபடவென்று புரிந்து தள்ள இதை கேட்ட தயா கோபத்தின் உச்சியில் இருந்தான். அதுவும் இதுபோல் மீட்டிங் என்று வந்தால் ராஜுவே தயாவுக்கு ஃபோன் செய்ய தயங்குவான். இவ்வாறு அவனது வேலையின் இடையில் தொந்தரவு செய்வது பாம்பை பிடித்து தமது கழுத்திலேயே சுற்றி கொள்வது போன்றது. அதை மற்றவர்கள் அறிந்திருந்தனர். பாவம் மதி இதை அறியாமல் அவள் பாட்டுக்கு பேசி வைக்க தயா தன் கோபத்தை வெகுவாக கட்டுப்படுத்த முயன்று, ஏய் இங்கே பாரு, ஐ எம் an important மீட்டிங் என அடிக்குரலில் மெதுவாக உருமியவன் ஃபோனை கட் செய்துவிட்டு அந்த மீட்டிங்கை தொடர்ந்தான். அவனது கோபத்தை முழுமையாக தெரிந்திராத மதியும் மீண்டும் ஃபோன் செய்ய தயா வெளிப்படையாகவே பல்லை கடித்தவன் அவள் அழைப்பை ஏற்று, இடியட், என்ன வேணும் உனக்கு? சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு, நான் தான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்கிறேன்ல, ஃபோனை வை என்று சத்தம் போட்டவன் கையோடு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான். அந்த பக்கம் மதியோ இதில் விளைய சிரித்து, வாரே வா, உன்னோட இந்த டென்ஷன் தானே எனக்கு வேணும். உனக்கு நான் கொடுக்குற டார்ச்சரில் நீயே என்னை சென்னையில் கொண்டு போய் விடணும். இன்னும் உன்னை என்னென்ன கொடுமைப்படுத்துறேன்னு பாரு என தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள். சற்று முன்பு மதி அருணாச்சலத்திடம் உரிமையாக பேசாவிட்டாலும் தன் தந்தையைப் போல் எண்ணி சகஜமாக பேச ஆரம்பித்திருந்தாள். ஆயினும் கோதையின் பார்வை தன் மேல் இருப்பதைக் கண்டு இடையில் சங்கடமாகவும் உணர்ந்தாள். பின் அருணாச்சலத்திடம் பேசிவிட்டு கிளம்ப நினைத்து கோதையை பார்க்க அவரோ மெலிதான சிரிப்புடன் நிறுத்தி கொண்டாள். மதிக்கு அதுவே போதுமென தோன்ற அவளும் இதழ் பிரியா புன்னகையை கொடுத்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அருணாச்சலம், கோதே, நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாரு. உனக்கு எதையும் புரிய வைக்க வேண்டியதில்லை. ஆனாலும் சொல்கிறேன், இந்த பொண்ணு இப்போ நம்ம மருமக. நீ அவளை மருமகளாக ஏற்றுக்க நாளானாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு நினச்சி அவகிட்ட பேசு. எனக்கு என் மருமகளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கும் சீக்கிரமாகவே பிடிக்கும். நமக்கு தயாவை பற்றி நல்லாவே தெரியும். அவன் எதையும் சாதாரணமாக முடிவெடுக்க மாட்டான். அவன் நமக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். அது அவனாக சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயம் ஒரு நாள் தெரிய வரும்போது நீ வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன் என்றவர் தயாவுக்கு தான் ஒரு நல்ல தந்தை என்பதை நிரூபித்தார். கோதை தன் கணவர் பேசிய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டவராக சிறிதாக புன்னகைத்து, அடடா, புதுசாக வந்த மருமகளுக்காக இவ்வளவு பேசுகிறீங்களே என கிண்டல் செய்ய அருணாச்சலம் நன்றாக சிரித்துவிட்டு, ஆமாம் கோதை, நம்ம தயாவையே தைரியமாக ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போது அவளை பற்றி பேச வேண்டாமா என்றவர், நீயும் நம்ம பிள்ளைக்கிட்ட பேசு கோதை. எத்தனை நாளைக்கு தான் அவன் கூட பேசாமல் இருக்க போகிற? அவனும் உனக்கு சமமாக நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகிறான் என்று வருத்தப்பட, கோதை, அதுக்கு தான் இப்போது உங்கள் மருமக வந்திருக்காளே, அவளே இந்த விஷயத்தை சரி பண்ணட்டும் என்று விட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என அவரை படுக்க வைத்துவிட்டு சென்றார். அருணாச்சலத்தின் அறையிலிருந்து வெளியில் வந்த மதிக்கு திரும்பவும் அறைக்குள் சென்று முடங்கி கிடக்க பிடிக்காமல் அந்த வீட்டை சுற்றி பார்க்க நினைத்தாள். ஆனாலும் சற்றே தயக்கமாக இருக்க மீண்டும் தோட்டத்திற்கே சென்றாள். அங்கு இருந்த ஊஞ்சலில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தாள். அவ்விடத்தில் உள்ள இயற்கையை ரசித்தபடி. அப்போது அங்கு வந்தாள் நீலிமா. கைகளை கட்டிக்கொண்டு ஏளனமும் அலட்சியமும் நிறைந்த பார்வையோடு மதியை பார்த்தாள். மதி அவளின் மாடர்ன் உடையை கண்டு முகம் சுரைத்து அசராமல் அவளது பார்வைக்கு பதிலடி கொடுக்க நீலிமாவின் முகம் கருத்து விட்டது. மதி அவளை கண்டு கொள்ளாமல் ஊஞ்சலில் தன் ஒற்றை காலூன்றி ஆடத் தொடங்கினாள். அதில் நீலிமா கன்றிய முகத்தோடு, ஏய், என்ன திமிரா? இது நான் இருக்க வேண்டிய இடம். நடுவில் வந்து என் வாழ்க்கையை நீ பறிச்சதும் இல்லாமல் என்னை திமிரா வேற பார்க்குற என ஆக்ரோஷமாக பேசியவள் அவளை கீழிருந்து மேலாக கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, உன்னை பார்த்தா ஏதோ ஒன்றே இல்லாத வீட்டிலேருந்து வந்தவ மாதிரி தான் இருக்க. எப்படிடி நல்லா பணக்காரனாக பார்த்து வளைச்சி போடுறீங்க? எப்படி தான் இந்த கலையை கற்று வச்சிருக்கீங்களோ என ஏளனமாக பேசியவள், சரி எப்படியோ நீ போ, இங்கே பாரு,
உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. சும்மா இல்லைம்மா, லட்சக்கணக்கில் தரேன். அவ்வளோ பணத்தை நீ பார்த்துருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே என்று விட்டு சிரிக்க, நீலிமாவின் சிரிப்பு சத்தத்தை விட சற்று சத்தமாகவே மதி சிரிக்க ஆரம்பித்தாள். அதில் நீலிமா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க மதியை முறைத்து பார்த்தவாறு நின்றாள். மதி நிமிடங்கள் வரை சிரித்துவிட்டு பின் மெதுவாக, எப்படி எப்படி இது உன் வாழ்க்கையா? எதை வச்சு அப்படி சொன்னீங்க மேடம்? உன் புருஷனையா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று கேட்டு, இங்கே பாரு, நான் ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்து வந்தவளோ இல்லையோ, ஆனால் நீ உன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு வந்தப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் என்ற போது ஏய் என உருமினாள் நீலிமா. ஹேய் ஹலோ, கொஞ்சம் பொறு. நீ பேசும்போது நான் வாயை திறந்தனா? இல்லைல்ல, அப்போ நான் பேசும்போதும் குறுக்கே நீ பேசக்கூடாது என சிறிய குரலில் எச்சரிக்க, நீலிமா மதியை கண்ணாலேயே எரிப்பது போல் பார்த்தாள். மதி அவளின் கோபத்தை சட்டை செய்யாது, அப்புறம் என்ன சொன்ன? நான் பணக்காரனா பார்த்து வளைச்சு போடுறேனா என கேட்டு இதழோரம் நக்கல் சிரிப்போடு, உன் பணக்கார அத்தான் தான் என்னை பார்த்து மயங்கி என் கழுத்தில் தாலியை கட்டினாரு. வேணும்னா உன் அருமை அத்தானையே கேட்டுப்பாரேன் என்றவள் மீண்டும் அவளை அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடாமல், அப்புறம் ஒன்று சொன்னியே, லட்சக்கணக்கில் பணம் தருவேன்னு என கேட்டு அவளின் காதருகே நெருங்கி வந்து நின்றவள், அது யாரு காசுமா? எப்படியும் ஓசியில் சோறு திங்கிற உன் காசாக இருக்காது அப்படின்னு பார்த்தா யோசிப்பது போல் பொய்யாக பாவனை செய்தவள், அது என் மாமனாரோடது தான். அந்த வகையில் அப்பா சொத்து பிள்ளைக்குன்னு வச்சுக்கிட்டாலும் உன் அத்தானோடது. அப்படியும் பார்க்கும்போது உன் அத்தான் வேற நான் வேற இல்லை என்றவள் பொய்யாக திகைத்து, அடிப்பாவி, என் காசை எடுத்து எனக்கே கொடுத்து என்னையே வீட்டை விட்டு துரத்த பார்க்குறியா என்றதுதான். நீலிமா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அப்போது பெரிய கைத்தட்டலுடன் வந்தார் மூர்த்தி. மதியை பார்த்து சபாஷ் என்ற ரீதியில் பார்த்து புன்னகைத்து நீலிமாவை வெறுப்பான பார்வையோடு நோக்கினார். மூர்த்தி நீலிமாவிடம், இவ்வளவு நாளும் நீயும் உன் அம்மா அப்பாவும் இந்த சொத்தை அபகரிக்க திட்டம் போட்டது பத்தாதுன்னு இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை பணத்தாசை காட்டி மிரட்டி போக சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா என பேச்சில் வெறுப்பை முயன்றவர், இங்கே பார், காலையில் தயா என்ன சொல்லிட்டு போனான்னு ஞாபகம் இருக்குல்ல? அவன் சொன்னதை செய்வான், அது உங்களுக்கும் தெரியும். இனி இந்த மாதிரி மிரட்டுற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா நடந்துக்க என எச்சரிக்கை விடுத்தவரை முறைத்த நீலிமா மதியை பார்த்து உள்ளே கருவியவாறு அங்கிருந்து சென்றாள். நீலிமா போனதும் மதியிடம், அம்மாடி மதி, அவகிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சரி. நான் அவள் வந்ததை பார்த்துட்டு தான் வந்தேன். அவள் பேசுகிறத கேட்டு எனக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு. ஆனால் நீ அவளுக்கு சிறப்பாக பதிலடி கொடுத்து ஒரு வழியாக ஓட வச்சிட்ட என நன்றாக சிரித்தார். தயாவோட தேர்வு என்றைக்குமே சோட போகாது, அதுதான் ஒன்று தேர்ந்தெடுத்திருக்கான். நீயும் தயாவுக்கு சளைச்சவல்லன்னு காட்டிட்ட என அவளை தாங்கி பேச மதி உதட்டளவிலே புன்னகையோடு நின்றாள். என்னதான் அவளின் வாயெடுத்து ஓட செய்தாலும் அவள் பேசிய பேச்சுக்கள் மதியை ரொம்பவே பாதித்திருந்தது. அந்நேரம் இவ்வளவுக்கும் காரணமான தயாவை உள்ளுக்குள் திட்டி தீர்த்தாள். நீ நீலிமா பேசியதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா, அதெல்லாம் தயா பார்த்துப்பான் என்றவரை சிறிய புன்னகையுடன் பார்த்து, அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா என்றாள் மதி. அவளின் அப்பா என்ற அழைப்பில் இதுவரை அவருக்கு இருந்த பெண்ணில்லாத குறை தீர அவளை அன்பாக பார்த்து, சரிம்மா, கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்ற மூர்த்தி அவளிடம் விடைபெற்று சென்றார். மதி அவளது அறைக்கு வந்தவள் ஏதேதோ தனக்குள்ளேயே யோசித்தாள். அது வேற ஒன்றும் இல்லை, அவனை எப்படி கடுப்பேற்றி வெறுப்பேற்றுவது, அவனாகவே தன்னை வீட்டை விட்டு அனுப்ப வைப்பது போன்றவைகள்தான். நீண்ட நேரம் எதையோ சிந்திக்க அவள் கண்ணில் பட்டது அவனின் அலைபேசி எண்கள். உடனே உதித்த யோசனையில் அவனுக்கு ஃபோன் செய்து வேண்டுமென்றே பேசி அவனின் கோவத்தை தூண்டிவிட்டாள். தயாவின் மீட்டிங் முழுதாக 5 மணி நேரம் கழித்தே முடிவுக்கு வர அங்கிருந்து கிளம்பிய தயா நேரே வீட்டுக்குத்தான் சென்றான். காரில் சென்று கொண்டிருந்த தயாவின் ஃபோன் ஒலிக்க அதில் வந்த பெயரை பார்க்காமலே எடுத்து காதுக்கு கொடுத்தவன், ஹலோ என சீறினான். அந்த பக்கம் மதிதான் அழைத்திருக்கிறாள் என நினைத்து. ஆனால் அந்த பக்கம் இருந்த ராஜு, டேய் என்னடாச்சு, ஏன் இவ்வளோ கோவம் என்றதும் சற்றே ஆசுவாசம் கொண்டு, ஒன்னுல்லடா என்றான் சிறுசிறுப்பாக. ஆனால் ராஜு விடாமல், தயா, ஆர் யூ ஆல்ரைட்? மீட்டிங் என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே என விசாரிக்க காரை மெதுவாக ஓரம் கட்டிய தயா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சில்வண்டு தான் மீட்டிங் அப்போ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, அந்த டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை என்றதும்
ராஜு தன் நண்பனின் குணம் அறிந்தவன் கலவரமாக, டேய் அவளை எதுவும் ரொம்ப பேசிட்டியா என்ன என்று கேட்க, தயா மெதுவான குரலில், ரொம்பலாம் பேசலை என்று இழுத்து, ஆனால் பேசினேன் என்றதும் ராஜு மீண்டும், எதுக்காக ஃபோன் பண்ணான்னு கேட்டியா எனவும், நான் கேட்கல, ஆனால் அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதான், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா இடியட் என்று திட்ட, அந்த பக்கம் இருந்த ராஜுவோ, அவள் ஒன்றும் இடியட் இல்லைடா, நீ தான் பெரிய இடியட், சும்மா படிச்சுட்டு இருந்தவளை இங்கே அழைச்சிட்டு வந்து உன் வீட்டில் விட்டுட்டு உன் பாட்டுக்கு வேலையை பார்த்தா அவள் என்ன செய்வா? போதா குறைக்கும் உன் வீட்டில் அவள் கூட சகஜமாக பேச யார் இருக்கா சொல்லு, அப்புறம் அப்படி தான் பேசுவா என்றவன் சற்றே யோசித்து, டேய் பேசாமல் ஒரு மாதம் எங்காவது ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வாங்களே என்றது தான். தயா வந்த கோபத்தில் மூட்டிட்டு ஃபோனை வேடா என வைத்து விட்டான். தயா தன் முன்னச்சு முடியை ஒற்றை கையால் கோதிக்கொண்டு நன்றாக சீட்டில் சாய்ந்தவனுக்கு ஏதேதோ நினைவுகள் வந்து மோத, அவன் காதுக்குள் தயா மாமா என்ற மழலை குரல் ஓங்கி ஒலிக்க, இன்னதென்று சொல்ல முடியாத சந்தோஷம் வந்து ஆர்ப்பரித்து அடங்கியது அவனுக்குள். கண்களின் ஓரம் துளித்த நீரை கன்னத்தில் வழியும் முன்னே மீண்டும் விழிகளுக்குள்ளேயே விட்டவன் புழுதி பறக்க காரை விரட்டி சென்றான். தயா வீட்டினுள் நுழைந்தவன் சற்று நேரம் தன் தந்தையிடம் உரையாடிவிட்டு தனது அறைக்கு சென்றான். அங்கு அந்த பெரிய மெத்தை முழுவதும் அணைத்தவாறு படுத்து உறங்கியவளை கண்டு, எப்படி தூங்குறா பார் என சொல்லி தலையில் அடித்தவாறே அவள் அருகே சென்றான். அப்போதுதான் அவளும் சற்றே அவன் புறம் திரும்பி படுக்க, தயா அசையாது அவளின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். அவனது பார்வையில் என்ன இருந்தது என கண்டறிய முடியவில்லை. நிமிடங்களில் தெளிந்தவன், ஏய் என பெரிதான குரலில் அழைக்க திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள் மதி. சுற்றி முற்றி பார்த்தவள் தன் எதிரே இருந்தவனைக் கண்டு நிம்மதியாக மூச்சு விட்டு, ஏய் காட்டான், எதுக்கு இப்படி பிசாசு மாதிரி சத்தம் போடுற என கேட்க, தயா பல்லை கடித்து கொண்டு நின்றான். மதி மனதில், என்ன இவன் அமைதியாக இருக்கான், இது நல்லதுக்கு இல்லையே என ஓரக்கண்ணால் அவனை பார்க்க, தயா இவளைத்தான் முறைத்து கொண்டிருந்தான். அவன் கோபம் எதற்கென புரிந்து கொண்டவளாய் நல்ல பிள்ளை போல் முகத்தை வைத்து, ஆமாம் சார், மீட்டிங் எப்படி போச்சு என கேட்டு வைக்க, தயா அவளை பொசுக்கி விடுவது போல் பார்த்து, ஏய் என உருமியவன், இங்கே பாரு, இனிமே இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான் என சுட்டு விரலால் எச்சரிக்க, மதி கட்டிலில் இருந்து எழுந்து வந்தவள் அவனுக்கு சமமாக முறைத்து பார்த்து, நான் அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன், இப்படி எனக்குன்னு யாரும் இல்லாமல் தனியாக நிற்க வச்சுட்டு நீ மட்டும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பியா? நான் விட மாட்டேன், நீயும் என்ன மாதிரி தனியால ஆகணும் என ஆத்திரம் பொங்க பேசியவள் அறையை விட்டு வெளியேறினாள். தயா அவளின் பேச்சைக் கண்டு அதிர்ந்து நின்றது ஒரு நொடிதான். பின் இதழில் சிறு புன்னகை தோன்ற, போடி சில்வண்டு, பெரிய வில்லி மாதிரி பேசிட்டு போறா, போடி போ, கொஞ்ச நேரத்தில் பசிக்குதுன்னு வருவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன் என்றவன் அவளை எண்ணி நன்றாக சிரித்தான். அவனுக்கு அவளிடத்தில் பிடித்ததே இந்த பயம் கொள்ளா பேச்சுத்தான். மற்றவர்கள் தன் கோபத்தை கண்டு அஞ்சி நடுங்க, ஆனால் இவள் ஒருத்தியோ ஆரம்பத்திலிருந்தே தன்னை நேருக்கு நேர் நின்று பேசுவதை அவன் வெகுவாக ரசிக்கத் தொடங்கினான். தயா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே, எதிராளியின் முகத்தை வைத்தே அவனது மனதை அறிந்து கொள்ளக்கூடியவன். அப்பேற்பட்ட ஒருவனுக்கு தன்னை ஒருத்தி மிரட்டிவிட்டு போக அவன் உள்ளுக்குள் நகைக்காமல் இல்லை. ஏனெனில் மதியின் வார்த்தைகளில் இருந்த வன்மம் அவளது கண்களில் துளியும் இல்லை என்பதை பார்த்துவிட்டிருந்தான். அவனிடம் வீராப்பு போல் முகத்தை வைத்து கொண்டு பேசிய மதி வெளியில் வந்ததும் இழுத்து வைத்திருந்த மூச்சை நன்றாக வெளியே விட்டு, சப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தேன்னா அவ்வளவுதான், மூச்சு முட்டி செத்தே போயிடுவேன். அந்த காட்டான் எப்படி பார்க்குறான், அவனும் அவன் கண்ணும் என அவனை வறுத்தெடுக்க மனமோ, அடியே மதி, ஆனாலும் உனக்கு ஓவர் தைரியந்தாண்டி, அவன் வீட்டிலே இருந்துக்கிட்டு அவனையே இந்த மிரட்டிட்டு வர, இன்னும் ஒரு நிமிஷம் அங்கே நின்று இருந்தா அப்போ தெரியும், உன் கன்னத்தில் அவனோட 5 விரலும் ஓவியமாக இருந்திருக்கும் என நக்கலாக சொல்லிவிட்டு சென்றது. தயாவின் மனதில் நினைத்த அந்த மழலை குழந்தை யார்? அதற்கும் மதிக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.